But even when you are unholy, the heavens see you as a saint. ஆனால் நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுதே பரலோகம் உங்களை பரிசுத்தவான் என்று பார்க்கிறது. Even David was as a shepherd boy. பரலோகமானது தாவீது மேய்ப்பனாக இருந்த பொழுது The heavens saw him as a king. அவன் ராஜாவாக அது பார்த்தது. Hallelujah. Hallelujah. Praise God. Once again I welcome you all to this wonderful time. இந்த அருமையான வேளைக்கு மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். Praise God. Hallelujah. Hallelujah. How many of you are happy? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Glad in the spirit of God. தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷமா இருங்க. Bible says the happiness comes by the Holy Spirit. வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். There are two kinds of happiness. இரண்டு விதமான சந்தோஷங்கள் இருக்கின்றன. The happiness which comes by the circumstances and things. நம்முடைய சூழ்நிலைகளை சுற்றி நம்முடைய சூழ்நிலைகளில் இருந்தும் பொருட்களில் இருந்தும் வருகிற சந்தோஷம். It comes by incidents, it comes by situations, good news, by these all things. நம்மை சுற்றி நடக்கிற நல்ல நிகழ்வுகள் நல்ல விஷயங்கள் இவைகளினால் உண்டாகிற சந்தோஷம். This is happiness from the world. இது உலகத்திலிருந்து வருகிற சந்தோஷம். There is another happiness. இன்னொரு சந்தோஷம் இருக்கிறது. That is the happiness comes by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். That is the world cannot give. அது உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷம். That is what given by Jesus Christ. அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தது. Jesus said, I will give you peace and I will give you gladness and happiness which the world can never give you. உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு சொன்னார். Another good news is மற்றொரு நற்செய்தி the என்னவென்றால் world cannot give it to us. உலகம் நமக்கு கொடுக்க முடியாது. At the same time அதே நேரத்துல it cannot take it out. அது நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவும் முடியாது. Nothing can take this happiness. எதுவும் இந்த சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. Because it is given by the Holy Spirit. ஏனென்றால் இது பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்பட்ட சந்தோஷம். In that dimension only I ask you how many of you are happy. அந்த பரிமாணத்தில் தான் நான் இப்போ உங்ககிட்ட கேக்குறேன் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? The man who is connected with the Spirit of God is always happy. தேவனுடைய ஆவியோடு கூட இணைந்திருக்கிற மனிதன் எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பான். Sometimes he may be dull. Sometimes. சில நேரங்களிலே சோர்வடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. But immediately the influence of the Holy Spirit will make him happy. ஆனா உடனே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை வந்து அவனை சந்தோஷமாக்கி விடும். Praise God. Hallelujah. Hallelujah. My beloved brother and sister. எனக்கு அருமையான சகோதர சகோதரி. Once we were most of the time we were dull and unhappy. ஒரு காலத்திலே பெரும்பான்மையான நேரங்களிலே நாம் சோர்வுற்று நாம் மகிழ்ச்சியற்றவர்களாய் இருந்தோம். Sometimes we may become happy when we attend some conventions or fasting prayers, those all things. சில நேரங்களிலே தான் நாம் கன்வென்ஷன் கூட்டங்களிலும் பெருங்கூட்டங்களிலும் உபவாச ஜெபங்களிலுமே நாம் சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறோம். But maximum of the time will be dull. பெரும்பான்மையான நேரங்களிலே நாம் சோர்வுற்று தான் காணப்பட்டோம். Praise God. Hallelujah. Hallelujah. But the situation is upside down. ஆனா இப்ப சூழ்நிலை அப்படியே மாறிடுச்சு. We are maximum of the time we are happy. நாம் இப்பொழுது பெரும்பான்மையான நேரங்களிலே சந்தோஷமா இருக்கிறோம். Because we are in spirit. ஏனென்றால் நாம் இப்பொழுது ஆவியில் இருக்கிறோம். It is not a fake happiness, it is the original happiness. இது போலியான சந்தோஷம் இல்லை, இது நிஜமான சந்தோஷம். It is not connected with circumstances. இது சூழ்நிலைகளோடு கூட இணைக்கப்பட்ட விஷயம் சந்தோஷம் கிடையாது. But this happiness will change the circumstances. ஆனால் இந்த சந்தோஷம் இந்த சூழ்நிலையை மாற்றிவிடும். This happiness is not connected with the incidents. இது நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளால் வருகிற சந்தோஷம் இல்லை. But this happiness will change the situation. ஆனா இந்த சந்தோஷம் நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை மாற்றிவிடும். Oh, this is not the happiness connected with some sickness or some healthiness. இது வந்து ஆரோக்கியத்தினாலயோ அல்லது வியாதியினாலயோ வருகிற சந்தோஷம் கிடையாது. But this happiness ஆனால் இந்த சந்தோஷம் will change the sickness. இந்த சந்தோஷம் வியாதியை மாற்றிவிடும். Will change the poverty. அது வறுமையை மாற்றிவிடும். Will change the mindset. அது மறுமையின் சிந்தனையை will change everything. எல்லாவற்றையும் மாற்றிவிடும். It is not just a happiness. இது வெறும் சந்தோஷம் கிடையாது. It is the power of God. இது தேவனுடைய வல்லமை. Hallelujah. Hallelujah. How many of you had already known that the happiness is the power of God? எத்தனை பேருக்கு ஏற்கனவே தெரியும் தேவனுடைய வல்லமை தான் சந்தோஷம்ங்கிறது? If you don't know, just learn it now. தெரியலனா இப்போ நீங்க இத கத்துக்கங்க. Happiness சந்தோஷம் is the power of God. தேவனுடைய வல்லமை. அந்த நம கபா லகா திகே நரா ஹரா பகா துரா மனா தியாங்கரா பரபதுரா பரபதியாங்கா.
The one who is seated in the throne in heaven, he will laugh, Bible says. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். பரலோகத்திலே வீற்றிருக்கிறவர் அவர் நகைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. Yes, that laughing is the laughing of power. அந்த நகைப்பு வல்லமையின் நகைப்பு. So if you are happy, that means you are releasing the power of God. நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னா நீங்க தேவனுடைய வல்லமையை கட்டவிழ்க்கிறீர்கள். If you are dull, you are releasing the devil's kingdom. நீங்க இப்ப சோர்வுற்று இருக்கீங்கன்னா நீங்க பிசாசோட ராஜ்யத்தை ரிலீஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். Praise God, hallelujah. Hallelujah. So if you are happy or decide to be happy, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அல்லது சந்தோஷமா இருக்க முடிவு பண்றீங்கன்னா you are spreading the kingdom of God around you. நீங்கள் உங்களை சுற்றி தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறீர்கள். The world cannot take the happiness out. உலகம் அந்த சந்தோஷத்தை உங்களிலிருந்து எடுத்து விட முடியாது. I want to give you a prophecy. உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். The Holy Spirit says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், you will see mighty things which the world never ever seen in the human history. மனித வரலாற்றிலே மனிதகுல வரலாற்றிலே இதுவரை கண்டிராத அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களுடைய கண்கள் காண போகிறது. I don't know why suddenly this word it's penetrated into me. I just released it. எனக்கு தெரியல திடீர்னு இந்த வார்த்தை எனக்குள்ளே இருந்து ஏன் வெளிவருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. I don't know why it is penetrated me and why it pierced into me and why I just spoke it out. ஏன் இந்த வார்த்தை எனக்குள்ளே ஊடுருவி என் மூலமாய் வெளியே வருகிறது என்று எனக்கு உண்மையாக தெரியவில்லை. You are going to see which the world have never seen. இந்த உலகம் இதுவரை பார்த்திராத விஷயங்களை நீங்கள் காண போகிறீர்கள். Even the miracles which you didn't read in Bible you are going to see. ஏன் வேதத்திலேயே நீங்கள் பார்த்திராத அற்புதங்களை நீங்கள் காண போகிறீர்கள். It is not bracket into ink and paper. இது மையினாலும் பேனாவினாலும் எழுதப்படக்கூடிய விஷயம் இல்லை. Apart from that, அதற்கு அப்பாற்பட்ட which you don't see in Bible you will see in coming days. வேதத்திலே நீங்கள் பார்க்காத விஷயங்களை உங்கள் கண்கள் வரும் காலங்களிலே காண போகிறது. Say hallelujah. Hallelujah சொல்லுவோம். Say amen. ஆமென் சொல்லுவோம். How many of you said amen? Only they will possess it. ஆமென் யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்க தான் இதை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. Amen. Praise God. Hallelujah. Hallelujah. Lift up your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். Lift up your hands and agree with me. கரங்களை உயர்த்தி என்னோடு கூட ஒருமனப்படுங்கள். I will see such a wonderful mighty things which the world never ever seen it. உலகம் இதுவரை பார்த்திராத அருமையான அற்புதமான விஷயங்களை நான் பார்ப்பேன் என்று சொல்லு. That much I'm going to see. நான் பார்க்க போகிறேன். Yes, I'm going to see. நான் பார்க்க போகிறேன். The heaven is that much loving you. அந்த அளவுக்கு பரலோகம் உங்களை நேசிக்கிறது. You are one of the most important person. நீங்கள் மிகவும் முக்கியமான நபர்களில் ஒன்றாக இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. I am not an added free person. நான் ஏதோ இலவச இணைப்பு மாதிரி வந்த ஆள் கிடையாது. I was not created because some clay is extra so that God created me and you. ஏதோ களிமண் மிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்னை படைக்கவில்லை. Because of the extra clay God didn't create me. மிஞ்சி இருக்கிற களிமண் இருக்கிறதுனால உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைக்கவில்லை. Before God created me I was in his mind. என்னை படைப்பதற்கு முன்பாகவே நான் மனதிலே இருந்தேன். I was in his mind with Christ. நான் அவருடைய மனதிலே இருந்தேன். Yes. I am the output of his dream. அவருடைய கனவின் வெளிப்பாடுதான் நான். I am the output of his dream. அவருடைய கனவின் வெளிப்பாடுதான் நான். அவருடைய கற்பனையின் வெளிப்பாடு, கனவின் வெளிப்பாடு. I am the output of his imagination. அவருடைய கற்பனையின் வெளிப்பாடுதான் நான். Arama kabaladyanka. You may be despised by somebody. நீங்கள் ஒரு சில பேரால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். You may be despised by somebody. யாரோ ஒருவரால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு கூட இருக்கலாம். You may be despised by somebody. அநேகரால் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம். You may be despised by many genius people. அநேக கல்விமான்களால் நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம். Even gifted people. ஏன் வரம் பெற்றவர்களால் கூட You may be despised. நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம். But you are the honorable person in the sight of God. ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் கனம் பெற்றவர்கள். You may not be well in education. நீங்கள் கல்வியிலே தேறினவர்களால் கூட இல்லாமல் இருக்கலாம். You may be despised by educated people. கல்வியிலே தேறினவர்கள் உங்களை அசட்டை பண்ணி இருக்கலாம். You may not be well in wisdom. நீங்கள் ஞானத்திலே சிறந்தவர்களாய் கூட இல்லாமல் இருக்கலாம். And you may be scolded and rejected by the wise man.
நீங்கள் ஞானிகளாலே திட்டப்பட்டும் ஒதுக்கப்பட்டும் கூட இருக்கலாம். You may not be perfect in outlook. சிறந்தவர்களா இல்லாமல் இருக்கலாம். You may not be well fit in outlook. நீங்கள் வெளிப்புறத்திலே சிறந்தவர்களா இல்லாமல் இருக்கலாம். You may be rejected by the arresting personality and outlook people. நீங்கள் கவருகிற பர்சனாலிட்டி உடைய நபர்களால் கூட ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். You may be rejected by people. நீங்கள் ஜனங்களால் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். You may be despised. நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டு இருக்கலாம். But in the sight of the heaven, ஆனால் பரலோகத்தின் பார்வையிலே you are the precious person. நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். Yes, before you were created, நீங்கள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக you were in God's mind. நீங்கள் தேவனுடைய மனதிலே இருந்தீர்கள். Before the heaven created Justin, ஜஸ்டினை பரலோகம் உருவாக்குவதற்கு முன்பாக Justin was in heavenly Father's mind. பரலோக பிதாவினுடைய மனதிலே ஜஸ்டின் இருந்தார். With Jesus, இயேசுவுக்குள், in the place of Jesus, இயேசு இருக்கிற இடத்திலே, with Jesus, இயேசுவோடு I was hidden in the mind of the heavenly Father. பரலோக பிதாவின் மனதிலே நான் மறைக்கப்பட்டு இருந்தேன். I was not created because the heaven has extra clay. ஏதோ எக்ஸ்ட்ரா களிமண் இருக்கிறதுனால நான் உண்டாக்கப்படவில்லை. You were not created like that. நீங்களும் அந்த மாதிரி உருவாக்கப்படவில்லை. Because he has extra clay, but he had extraordinary imagination. You are created. மிஞ்சின களிமண்ணினால் நீங்கள் உண்டாக்கப்படாமல் அவருடைய அளவுக்கெட்ட கற்பனை திறனால் நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள். Not extra clay, but extraordinary imagination. I was created. அவருடைய அளவுக்கு ஒப்பான அந்த திறமையினாலே அந்த கற்பனை. Even you may think that the people could not understand me. நீங்க யோசிக்கலாம் ஜனங்கள் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கறாங்களேன்னு கூட. You know devil how he is wiser than the normal layman people? உங்களுக்கு தெரியுமா சாதாரண நபரை விட பிசாசு எவ்வளவு தந்திரம் உள்ளவன்னு? He is very wiser than knowledge the person than the worldly people. இந்த உலகத்துல இருக்கிற the humanity, even the humanity. இந்த மனுக்குலத்தை விட அவன் ரொம்ப ஞானமுள்ள ஆளு. You are telling that the people cannot understand me. நீங்க சொல்றீங்க ஜனங்கள் என்னைய புரிஞ்சுக்க மாட்டேங்கறாங்கன்னு. Even devil cannot understand you. பிசாசு கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாது. He could not scan you. அவன் உங்களை ஸ்கேன் பண்ண முடியாது. Such a mighty wonderful marvelous things inside of you. Even still after 30 years 40 years devil could not understand. Many things are coming out from you every day, so he could not come to the conclusion who you are. இன்னைக்கு கூட உங்களிடம் இருந்து வருகிற நல்ல விஷயங்களை பார்த்து பிசாசு குழம்பிக் கொண்டிருக்கிறான். யார் இந்த ஆளு இவனை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே. Day by day something is coming out from him. நாளுக்கு நாள் ஏதோ ஒன்று இவன்கிட்ட வந்துகிட்டே இருக்கு. I am making some weapons against him, but next day he transformed by as somebody, some new person. நான் ஒரு ஆயுதத்தை இவனுக்கு எதிரா விடுறேன், ஆனா அடுத்த நாள் இவன் இன்னொரு ஆளால மாறுரூபமாகி வேற ஒரு ஆளா வந்துறானே. Oh, I couldn't understand the nature of his creation, this creation. இவனுடைய உருவாக்குதலின் இயல்பை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே. Such a wonderful make you are, such a wonderful make. அந்த அளவுக்கு அருமையான நீங்கள் இருக்கிறீங்க. Hey, even devil cannot understand me. You layman, how can you understand me? பிசாசே என்னைய புரிஞ்சிக்க முடியாத இருக்கிறப்ப நீ எப்படி என்னைய புரிஞ்சிக்க முடியும்? Now one more tips, extra tip I give you. இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா குறிப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். Not just devil, பிசாசு மாத்திரம் கிடையாது. even heavenly angels cannot comprehend who you are. பரலோக தூதர்களே நீங்க யாருன்னு புரிஞ்சிக்க முடியாதா? Even the heaven itself cannot understand who you are. பரலோகமே நீங்க யாருன்னு புரிஞ்சிக்க முடியாது. You are such a wonderful make of the heavenly Father. நீங்கள் அந்த அளவுக்கு அருமையாய் விசித்திர வினோதமாய் பரலோக பிதாவினாலே படைக்கப்பட்டவர்கள். Praise God. Praise God. Hallelujah. 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 When you were born, நீங்கள் பிறந்த பொழுது the heaven was waiting for a new film release. ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி பரலோகம் காத்து கொண்டிருந்தது. The heaven was waiting for your release. 1974 January 28th. அதே மாதிரி 1974ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் நாள் ஒரு புது படம் வருவதற்கு என்று பரலோகமே காத்து. The wonderful general is going to be born. ஒரு அருமையான ஒரு மனிதன் பிறக்க போகிறார். General of God. ஒரு தேவனுடைய ஸ்தானாதிபதி. General of God, தளபதி. ஆமென். தேவனுடைய தளபதி பிறக்க போகிறார். The wonderful man of God. தேவனுடைய அருமையான மனிதன். This is what the preciousness of your birth. இதுதான் உங்களுடைய பிறப்பினுடைய மேன்மை. My beloved brother and sister, எனக்கு அருமையான சகோதர சகோதரி, you are not just like that. நீங்க ஏதோ சாதாரண ஆள் கிடையாது. The whole hell cannot comprehend you. முழு நரகமும் உங்களை புரிந்து கொள்ள முடியாது. They cannot understand you. அது உங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. Many unreleased characters, many unreleased kills.
It is inside of you. அநேக வெளிவராத நற்குணங்களும் நற்திறமைகளும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. Beyond all these things, இவை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு even you cannot understand yourself. உங்களாலேயே உங்களை புரிஞ்சிக்க முடியாது. That much you are a hidden treasure. அந்த அளவிற்கு நீங்கள் ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷம். Praise God. Hallelujah. Hallelujah. You are a hidden treasure. நீங்கள் ஒரு மறைக்கப்பட்ட பொக்கிஷம். So my beloved brother and sister, எனவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, forget not that you are a precious make of God. நீங்கள் தேவனாலே விலையேறப்பெற்றவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். Hallelujah. 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 The world cannot comprehend you. உலகம் உங்களை புரிந்து கொள்ள முடியாது. The genius never can be comprehended by others. ஒரு ஞானி மற்றவர்களால் நிதானிக்கப்படான். If they can easily understand him, மற்றவர்கள் உங்களை ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா you are not a genius. நீங்க ஒரு ஞானி கிடையாது. Praise God. Hallelujah. Legends can be accepted by simple people always, even in the beginning. சிறந்தோர் ஆரம்பத்திலே சாதாரண நபர்களால் புரிந்து கொள்ள முடியாதவர்கள். Because ஏனென்றால் if they are easily accepted, அவர்கள் எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்றால் they are not legends. அவர்கள் சிறந்தோர் கிடையாது. The world never ever accepted the legends and genius in the beginning. உலகமானது ஆரம்பத்திலே எளிதாக சான்றோர்களையும் ஞானிகளையும் ஏற்றுக்கொள்ளாது. After a long time only they can understand he is a legend, he is a king, he is the general. வெகு நாட்களுக்கு பிறகுதான் அவர்கள் இந்த நபர்களை சான்றோராகவும் ஞானியாகவும் ராஜாக்களாகவும் ஏற்றுக்கொள்வார்கள். The whole Israel they understood David is a king. முழு இஸ்ரவேல் when after he became a king. முழு இஸ்ரவேல் தேசமும் தாவீதை அவன் ராஜாவான பின்பு அவனை ஏற்றுக்கொண்டது. They accepted him as a king. அவனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டது. They saw him as a king. அவனை ராஜாவாக பார்த்தது. But the heaven, even David was as a shepherd boy. பரலோகமானது தாவீது மேய்ப்பனாக இருந்த பொழுது the heaven saw him as a king. அவன் ராஜாவாக அது பார்த்தது. Hallelujah. Hallelujah. The world will accept you after you achieved something. இந்த உலகமானது நீங்கள் ஏதோ ஒன்றை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை ஒன்றாக பார்க்கிறது. But the heaven doesn't like that. ஆனால் பரலோகம் அப்படி கிடையாது. Even before you achieve something, the heaven will accept you as a achiever. நீங்கள் ஒன்றை சாதிக்கிறதுக்கு முன்பாகவே உங்களை சாதனையாளராக பரலோகம் பார்க்கிறது. Hallelujah. 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 You know one thing, after you become holy only, the world will accept you as a saint. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்க பரிசுத்தமானதுக்கு அப்புறம் தான் அந்த உலகமானது உங்களை பரிசுத்தவான் என்று ஒத்துக்கொள்ளும். But even when you are unholy, the heaven see you as a saint. ஆனால் நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுதே பரலோகம் உங்களை பரிசுத்தவான் என்று பார்க்கிறது. Because the heaven has seen you as a saint, only because of that you became saint. பரலோகம் உங்களை பரிசுத்தவான் என்று பார்க்கிற பட்சத்திலே தான் நீங்கள் பரிசுத்தவானாய் மாறுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. So you are a wonderful creation. எனவே நீங்கள் ஒரு விசித்திரமான படைப்பு. So you don't despise yourself. எனவே உங்களை நீங்கள் அசட்டை பண்ணாதீர்கள். Even your partner may despise you. உங்களுடைய துணை உங்களை அசட்டை பண்ணலாம். Even your children may despise you. உங்களுடைய குழந்தைகள் உங்களை அசட்டை பண்ணலாம். Your parents may despise you. உங்களுடைய பெற்றோர் உங்களை அசட்டை பண்ணலாம். Anybody can despise you. யார் வேணாலும் அசட்டை பண்ணலாம். You should not despise yourself. ஆனால் நீங்கள் உங்களை ஒரு நாளும் அசட்டை பண்ண கூடாது. Because you are the output of God's dream. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய கனவின் வெளிப்பாடு. Oh, many pending projects is going to be done by you only, my beloved brother. உங்களாலே முடிக்கப்பட வேண்டிய अनेक வேலைகள் உங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. You are going to perform many things which can be performed only by you. உங்களால் மாத்திரமே முடிக்கப்படக்கூடிய अनेक வேலைகள் உங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. God is going to perform many miracles and wonders which the world never ever had seen. உலகம் இதுவரை பார்த்திராத अनेक அற்புதங்களையும் அதிசயங்களையும் உலகம் உங்கள் மூலமாய் தேவன் செய்ய போகிறார். Even the world never ever imagined such a things. உலகம் இதுவரை கற்பனை பண்ணி கூட பார்த்திராத விஷயங்கள். Hello, are you there? இருக்கீங்களா? The question which is mostly most of the time asked by Kenneth Hagin. Kenneth Hagin-ஆல अनेक தரம் கேட்கப்பட்ட கேள்வி. He used to ask, are you there? அவர் அடிக்கடி கேட்பார், இருக்கீங்களா? Because I am preaching in some realm. Are you in the same realm? That is what the question. நான் ஒரு மண்டலத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்க அந்த மண்டலத்துல தான் இருக்கீங்களான்னு அவர் கேட்பார். If you are caught up by the same spirit only, you can understand in which depth I am telling. நீங்கள் அதே ஆவியினாலே பிடிக்கப்பட்டிருந்தால் தான் நான் எந்த ஆழத்திலிருந்து பேசுகிறேன் என்பதை உங்களால புரிந்து கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. Oh, I am not talking these all things out of my emotions or to encourage yourself. என்னுடைய உணர்ச்சியின் வெளிப்பாட்டிலோ அல்லது உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகவோ இதையெல்லாம் நான் பேசவில்லை. It is clearly the words are penetrating to me and it's pierced into me and I am releasing it to you. இவையெல்லாம் எனக்குள்ளே ஊடுருவி எனக்குள்ளே உட்புகுந்து என் மூலமாய் வெளியே வருகின்ற வார்த்தைகள். The world is going to turn back and guess at you.
இந்த உலகம் உங்களை திரும்பி பார்த்து உங்களை பார்த்து அதிசயப்பட போகிறது. You are going to be a global witness. நீங்கள் இந்த உலகத்திற்கு பூமிக்கு சாட்சியாக மாற You are போகிறீர்கள். not a national witness. நீங்கள் ஏதோ ஒரு தேசத்திற்கு சாட்சியாக அல்ல. You are not a district level witness. நீங்கள் ஏதோ ஒரு மாவட்டத்திற்கு சாட்சியாக You are அல்ல. a global witness. நீங்கள் இந்த பூமிக்கு சாட்சியாய் மாற போகிறீர்கள். Oh, Rabba Kamala Shekara Manadyanka. Hallelujah. ஹalleluya. So one of the devil's weapon is making you underestimate yourself. பிசாசுனுடைய ஒரு ஆயுதம் என்னன்னா உங்களையே தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு போகுது. But the Holy Spirit is helping you and opening your eyes and giving enlightenment. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய கண்களை திறந்து உங்களுடைய மனதை பிரகாசமாக்கி கொண்டிருக்கிறார். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. For the confirmation of these all prophecies, I want to read a verse from the Acts of Apostles, chapter 7, verse 35. இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு எல்லாம் ஆதாரமாக அப்போஸ்தலருடைய நடபடிகளிலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். 7:35. 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். This is the same Moses they have rejected with words, who made you ruler and judge. He was sent to their ruler and deliverer by God himself, though through the angel who appeared to him in the bush. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். Praise God. Hallelujah. Hallelujah. This is the same Moses. இந்த மோசேயினால் தானே, The same Moses whom they had rejected once. இந்த மோசேயை தானே யார் அவராலே புறக்கணிக்கப்பட்ட The Moses who was rejected by the same Israelites இஸ்ரவேல் ஜனங்களாலே was made by God to be the ruler and the deliverer. இஸ்ரவேல் ஜனங்களாலே புறக்கணிக்கப்பட்ட மறுதலிக்கப்பட்ட அதே மோசே தேவனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் மாற்றப்பட்டான். This is not the new Moses, this is the same Moses. இது புதிய மோசே கிடையாது, அதே மோசே தான். Hallelujah. Hallelujah. The same Justin who was rejected. அதே புறக்கணிக்கப்பட்ட ஜஸ்டின் தான். The same you who was rejected. அதே புறக்கணிக்கப்பட்ட நீங்கள் தான். God will make you the ruler and the deliverer for the people who rejected you. உங்களை புறக்கணிக்கப்பட்ட நபர்களுக்கு தான் தேவன் உங்களை தலைவனாகவும் மீட்பனாகவும் To the ஏற்படுத்துவார். same people who rejected you, for the same people who rejected you, God will make you the ruler of them. எந்த ஜனங்கள் உங்களை புறக்கணித்தார்களோ அதே ஜனங்களுக்கு தேவன் உங்களை தலைவனாகவும் மீட்பனாகவும் ஏற்படுத்துவார். When Moses intended to do something, he was trying to do something, மோசே ஏதோ ஒன்றை செய்ய முயற்சித்த பொழுது, to deliver the people, ஜனங்களை விடுதலை பண்ணுவதற்கு he was just thrown out. அவன் தூக்கி எறியப்பட்டான். He was rejected. அவன் புறக்கணிக்கப்பட்டான். People asked, he was rejected with the words, that's very important thing. They were rejected with the words, who made you ruler and judge? உன்னை யார் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் என்ற வார்த்தையினாலே மோசே தூக்கி எறியப்பட்டான். In Tamil it is very clear, who made you ruler over us and judge? உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி தூக்கி எறியப்பட்டான். That people, they never accepted Moses ruling. அந்த நபர்கள் மோசேயினுடைய ஆளுகையை ஒரு நாளும் அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. Moses was despised. மோசே அசட்டை பண்ணப்பட்டான். He was rejected. அவன் புறக்கணிக்கப்பட்டான். He thought that I am a prince of the Egypt, so people will accept me. அவன் நினைச்சிட்டு இருந்தான், நான் இந்த எகிப்து தேசத்து இளவரசன், எனவே என்னை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று. The ridiculous thing is, ஆனால் கொடுமையான விஷயம் என்னன்னா, the people who rejected Moses, they are not Egyptians, they are Israelites. ஆனால் மோசேயை புறக்கணித்த ஜனங்கள் எகிப்தியர்கள் கிடையாது, இஸ்ரவேல் ஜனங்கள். Egyptians, they accepted him as a prince. எகிப்தியர்கள் அவனை இளவரசனா ஏற்றுக்கிட்டாங்க. But Israelites, they rejected. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை புறக்கணித்தார்கள். Just like that, அதே மாதிரி தான் the same Christians may reject you. அதே கிறிஸ்தவர்கள் தான் உங்களை புறக்கணிக்கலாம். Your own household will be the enemy, Jesus said. இயேசு சொன்னார், உன்னுடைய சொந்த வீட்டாரே உனக்கு சத்துரு என்று. They may look at down. அவர்கள் உங்களை கீழ்த்தரமாக பார்க்கலாம். They may despise you. அவர்கள் உங்களை அசட்டை பண்ணலாம். They may ridicule you. அவர் உங்களை கொடுமையாய் நடத்தலாம். The Moses, the same Moses.
மோசே, அதே மோசே, the same Moses who was rejected by Israelites, இஸ்ரவேல் ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட அதே மோசே, with the words, who made you ruler and judge over us. எங்களுக்கு உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தவன் யார் என்று சொல்லி, The people who rejected Moses, ஜனங்கள் அவனை புறக்கணித்தார்கள். the same Moses was sent to be their ruler and deliverer by God himself. ஆனால் தேவனால் தாமே இந்த மோசே அவர்களுக்கு தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பப்பட்டான். Who made you as a ruler? யார் எங்களுக்கு உன்னை அதிபதியாக ஏற்படுத்தினது? God said, I made him as a ruler. தேவன் சொன்னார், நான் தான் உங்களுக்கு அவனை ஏற்படுத்தினேன். Hallelujah. 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 Oh, he made him as a ruler. அவர் அவனை அதிபதியாக The ஏற்படுத்தினார். very important thing is, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, through the angel who appeared to him in the bush. முட்செடியிலே அவனுக்கு தரிசனமான தூதனாலே. That is the important thing. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். Through the angel who appeared to him in the bush. முட்செடியிலே அவனுக்கு தரிசனமான அந்த தூதனாலே. Who is that angel? யார் அந்த தூதன்? That is Jesus Christ. இயேசுவே அந்த தூதன். That is grace doctrine. அதுதான் கிருபை பிரசங்கம். That is crucified Christ. அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. Among the thorns, the rose, it appeared. முட்செடியிலே அந்த The rose of Sharon, it appeared. முட்கொடுக்குள்ளே அந்த சாரோனின் ரோஜா பிரகாசித்தது. It is the crucified Jesus on the cross. அது The சிலுவையிலே, throne was on his head. சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு முட்கிரீடமானது அவருடைய தலையிலே இருந்தது. My beloved brother and sister, எனக்கு praise அருமையான God. சகோதரிய சகோதரிகளே, Praise God, hallelujah, praise be the Lord. ஹalleluya, தேவனுக்கு துதி உண்டாவதாக. The same, after he met Jesus Christ, அவன் இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறமா he entered into grace from law, அவன் நியாயப்பிரமாணத்திலிருந்து கிருபைக்குள்ளே நுழைந்தான். with which law he couldn't do, he completed with the grace of God. எந்த நியாயப்பிரமாணம் அவனால் செய்யப்பட கூடாது இருந்ததோ அதை அவன் தேவனுடைய கிருபையினாலே செய்து முடித்தான். The same angel, அதே தூதன் he appeared to us. நமக்கு முன்பாக தோன்றுகிறார். The angel who appeared to him in the bush also appeared to us all. முட்செடியிலே அவனுக்கு தரிசனமான அதே தூதன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு தரிசனமானார். The Jesus will make you the ruler and deliverer for the people who rejected you. அந்த இயேசுதாமே யார் உங்களை புறக்கணித்தார்களோ அவர்களுக்கு உங்களை தலைவனாகவும் மீட்பனாகவும் ஏற்படுத்துவார். Hallelujah. Hallelujah. God always hates sins. தேவன் பாவத்தை எப்பொழுதும் வெறுக்கிறார். He never accepts sins. அவர் ஒரு நாளும் பாவத்தை He ஏற்றுக்கொள்வதில்லை. loves sinners, அவர் பாவிகளை நேசிக்கிறார். but he never loves sins. ஆனால் ஒருபோதும் பாவத்தை நேசிக்கிறவர் He இல்லை. always hates sins. அவர் எப்பொழுதும் பாவத்தை வெறுக்கிறார். But he hates more pride than sins. ஆனால் பாவத்தை விட அவர் பெருமையை அதிகமாய் வெறுக்கிறார். If two persons are there, ரெண்டு பேர் இருக்காங்க. one person is committing sin, ஒருத்தன் பாவம் பண்றான், another person is not committing sin. ஒருத்தன் பாவம் பண்ணல. Jesus just for example I say, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், he may be a good person, he may be considered as a bad person, worst person. ஒருத்தன் நல்லவனா இருக்கிறான், இன்னொருத்தன் வந்து கெட்டவன் பேர் வாங்குறான். The moment this good person, when he look at him down, இந்த நல்லவன் இந்த கெட்டவனை தாழ்மையா பார்க்கிற அந்த நேரத்துல, when he despise him, the moment when the good person despise the worst person, இந்த நல்லவன் அந்த கெட்டவனா இருக்கிறவனை அசட்டை பண்ணி பார்க்கிற அந்த நேரத்துல, the good person become the worst person than the worst person. இந்த கெட்டவனை விட இந்த நல்லவன் ரொம்ப கெட்டவனா மாறிடுறான். That is what God's character. அதுதான் தேவனுடைய குணாதிசயம். God hates sin, தேவன் பாவத்தை வெறுக்கிறார். but he hates pride more than sins. ஆனால் பாவத்தை விட பெருமையை அவர் வெறுக்கிறார். Yes. God never permit anybody to be despised in this world, even the most worst sinner in this world. தேவன் இந்த உலகத்திலே யாரும் அசட்டை பண்ணப்படக்கூடாது என்று ஏன் இந்த உலகத்திலே இருக்கிற மிக மோசமான ஒரு கீழ்த்தரமாக நடத்தப்படுவதை தேவன் விரும்ப மாட்டார் அல்ல, தேவன் அனுமதிக்க மாட்டார்.
Because every man is created by his own image. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவருடைய சாயலாக தாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். God never ever permit anybody means anybody in this world, the most worst, the most cruel person, or the sinnermost person in this world to be despised by the people, even by the good people. ஏன் நல்லவர்களால் கூட இந்த உலகத்திலே இருக்கிற மிக கொடுமையான மிக கீழ்த்தரமான பாவி அசட்டை பண்ணப்படுவதை தேவன் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். This is the mind blowing revelation this morning I had. இந்த காலை வேளையிலே என்னுடைய சிந்தனையை கிளர்த்தல் பண்ணிய மிக அருமையான ஒரு வெளிப்பாடா இந்த காலை வேளையிலே எனக்கு தெளிவுபட்டது. Even in the days of law, நியாயப்பிரமாண நாட்களிலே கூட the worst sinner, when he was punished, மிக கொடுமையான பாவி தண்டிக்கப்படும் பொழுது, he said not more than 39 beats on losses, by not more than 39 beats he would be punished. 39 அடிகளுக்கு மிகாமல் அவன் அடிக்கப்படக்கூடாது. However the sinner may be, எவ்வளவு பெரிய அவன் பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, should not cross 39. 39 அடிக்கு மேல அவன் உடம்புல அடி விழுக கூடாது. Why God said like that? If you beat him more, அதுக்கு மேல அவன் அடிச்சினா, he will be humiliated by in everyone's sight. அவன் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மிகவும் நீசனாய் தோன்றுவான். Even in the days of law, ஏன் நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலே கூட God never permitted the punishing people to treat or to give the ill treatment to the worst sinner, it's himself. இந்த தேவன் பாவிகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை கூட மிகவும் கொடூரமாய் கொடுக்கப்படக்கூடாது என்று விரும்பினார். He made a boundary for the punishment. அவர் அந்த தண்டனைகளுக்கு ஒரு எல்லை வைத்திருந்தார். Why? Because he loves everybody. ஏனென்றால் அவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். He loves the sinner itself. அவர் பாவிகளையும் நேசிக்கிறார். He never ever permit anybody to humiliate even the sinners. அவர் பாவிகள் கூட தாழ்த்தப்படக்கூடாது என்று விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். Because he is honoring the feelings of every man. ஏனென்றால் அவர் ஒவ்வொரு மனிதனுடைய உணர்ச்சிகளையும் அவர் கனம் பண்ணுகிறார். Why? Because he is the image of God. He is the son of God. ஏனென்றால் அவன் தேவனுடைய சாயல், அவன் தேவனுடைய புத்திரன். Oh, whether your son is good or bad, he is your son, you cannot give him up. உங்களுடைய பிள்ளை நல்லவனோ கெட்டவனோ அவன் உங்களோட பிள்ளை, அதனால நீங்க அவனை விட்டு கொடுக்க முடியாது. So even the most cruel person, even the worst sinner should not be punished more than 39 lashes. ஏன் மிக கொடூரமான பாவி கூட 39 அடிகளுக்கு மேல் அடிக்கப்பட கூடாது. This is in Deuteronomy chapter 25 verse 3. இது உபாகமம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இருக்கிறது. But the judge must not impose more than 40 lashes. If the guilty party is flogged more than that, your fellow Israelites will. He must not giving more than 40 lashes. If he is flogged more than that, your brother will be degraded in your sight. அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதுனால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். ஆதலால் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம். He didn't say he will feel more pain. அவனுக்கு ரொம்ப வலிக்கும்னு அவர் சொல்லல. He will be degraded. அவன் நீசனாய் தோன்றுவான். How God is honoring the feelings of a man. ஒரு மனிதனுடைய உணர்ச்சிகளை எவ்வளவு அதிகமாய் கனம் பண்ணுகிற தேவன். He should not be degraded, that is what he says. நீ நீசனாய் தோன்றப்பட கூடாது, இதைத்தான் அவர் சொல்லுகிறார். He should not be humiliated. அவன் அந்த இடத்திலே தாழ்த்தப்பட கூடாது. Who is that man? யார் அந்த மனிதன்? Is a Mahatma? அவன் ஒரு மகாத்மாவா? He is a good person? ஒரு நல்லவரா? Hey, he is a sinner. அவன் ஒரு பாவி. But God, what we learn from here? இதிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? In God's sight, தேவனுடைய பார்வையிலே even the sinner should not be humiliated. பாவி கூட தாழ்த்தப்பட கூடாது. If somebody humiliate the sinner, ஒருவன் பாவியை தாழ்த்தப்படுவான் என்றால், the person who is humiliate the sinner, he may be a saint, he becomes lower than the sinner in God's sight. பாவியை ஒருவன் தாழ்வாய் பார்ப்பான். ஏன் பரிசுத்தவானே தாழ்வாய் பார்ப்பான் என்றால், அந்த பரிசுத்தவான் தேவனுடைய பார்வையிலே பாவியை விட தீர்ப்பானவனாய் மாறி விடுவான். கையை தட்டுவது ஒரு ராமன்.
Amen. The another thing he added here, இன்னொரு விஷயத்தை இதோட அவர் சேர்க்கிறாரு. he is your brother, he says. அவன் உன்னுடைய சகோதரனாய் இருக்கிறான். That means he is my image. ஏனென்றால் அவன் என்னுடைய சாயல். Even in the days of law, God never permit anybody to be degraded or humiliated or despised. பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் நாட்களில் கூட தேவன் ஒருவரையும் தாழ்த்தப்படக்கூடாது என்று நீசனாக்கப்படக்கூடாது என்று நினைக்கவில்லை. That is what Father's heart. அதுதான் தகப்பனுடைய இருதயம். Many saints, they forget to read the heart of the Father. அநேக பரிசுத்தவான்கள் தகப்பனுடைய இருதயத்தை குறித்து படிக்க மறந்து விட்டார்கள். They are just look down the people who are not praying, look down the people who are not holy. ஜெபிக்காதவங்கள, பரிசுத்தமா இல்லாதவங்கள அப்படியே கீழ்த்தரமா அப்படியே பார்க்கிறது. The instruction correction is different, but by looking him by humiliate when you humiliate him or degrade him, God never permit it. அவனை அறிவுரை சொல்றதுங்கிறது வேற, ஆனா அவனை கீழ்த்தரமா பார்க்கிறது, அவனை தாழ்வா பார்க்கிறதுங்கிறத கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். They have never permitted. பரலோகம் ஒரு நாளும் அனுமதிக்காது. But Moses was degraded. ஆனால் மோசே அவன் கீழ்த்தரமா எண்ணப்பட்டான். Hey, who made you to be a leader and ruler over us? யார் உன்னை எங்களுக்கு அதிபதியாகவும் உன்னை எனக்கு ராஜாவாகவும் ஏற்படுத்தினார்? They just ridiculed him. ஓ, எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். But Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, the same Moses அதே மோசே who was degraded by that group, அந்த நபர்களால் யாராலே அவன் கீழ்த்தரமா எண்ணப்பட்டானோ, the same Moses was made as a ruler and deliverer by the heavenly Father. அதே மோசேதான் பரலோக பிதாவினால் அவர்களுக்கு அதிபதியாகவும் ராஜாவாகவும் ஏற்படுத்தப்பட்டான். Yes, even in these days, இந்த நாட்களிலும் கூட, even if a judgment is given by the Supreme Court, ஒரு சுப்ரீம் கோர்ட்டினாலேயே, உச்ச நீதிமன்றத்தினாலே ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டாலும், human rights can give a stay for that judgment. மனித உரிமை கழகம் அந்த தீர்ப்புக்கு தடை விதிக்க முடியும். They can give another appealing over the judgment. அந்த தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் மறுபடியும் வழக்காட அவர்களுக்கு உரிமை உண்டு. They can take it to the world court itself. அவர்கள் உலக நீதிமன்றத்திற்கு கூட இதை எடுத்து செல்ல முடியும். That's the power of human rights. அதுதான் மனித உரிமை கழகத்தின் வல்லமையா இருக்கு. I believe that God is loving human rights. நான் வந்து நம்புறேன், தேவன் மனித உரிமை கழகத்தை நேசிக்கிறார். He loves Red Cross and Blue Cross everything. அவர் ரெட் கிராஸ், ப்ளூ கிராஸ் இது எல்லாவற்றையும் அவர் நேசிக்கிறார் என்று நான் நம்புகிறேன். Yes, when people becoming civilized more and more, God, that is the work of God, I think. ஜனங்கள் நாளுக்கு நாள் நாகரிகமயம் ஆகும் பொழுது இது தேவனுடைய கிரியை என்று நான் நம்புகிறேன். So the human rights is designed by God, I accept. எனவே மனித உரிமை கழகமானது தேவனால் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நான் நம்புகிறேன். So it is the upper hand than the Supreme Court. எனவே இது உச்ச நீதிமன்றத்தை விட மிகவும் மேன்மையான ஒரு இடத்திலே ஒரு same human rights was it was there even in the times of Moses. இதே மனித உரிமை கழகமும் மோசேயினுடைய காலத்திலும் இருந்தது. That's why the heavenly Father made many cities of refuges. அதனால்தான் பரலோக பிதா அந்த நாட்களிலே அநேக அடைக்கல பட்டணங்களை நிறுவினார். Even though somebody committed sin, ஒருவன் பாவமே செய்திருந்தாலும் கூட, if the people were following him to murder him, ஜனங்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்து வரும் பொழுது, he can escape from the people's hand and he can hide himself into the city of refuge. அவன் அவர்களுடைய கைக்கு தப்பி அடைக்கல பட்டணத்திற்கு உள்ளே ஓடி போய் அவன் தஞ்சம் புகுந்து கொள்ளலாம். Hallelujah. Even in the days of Moses, மோசேயினுடைய காலங்களிலும் கூட, the sentence of death can be changed. மரண தண்டனையானது மாற்றி அமைக்கப்பட முடிந்ததா இருந்தது. The sentence of death can be changed the sentence of life. மரண தண்டனையானது ஆயுள் தண்டனையாக மாற்றக்கூடியதா இருந்தது. He should not come from the city of refuge in his lifetime. That is life sentence. அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் அந்த அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியில வரக்கூடாது. அதுதான் ஆயுள் தண்டனை. Yes. The மரண தண்டனை it was converted into ஆயுள் தண்டனை. மரண தண்டனையானது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. See the heart of Father. பாருங்க எவ்வளவு அருமையான தேவனுடைய He is loving everyone's character, everyone's feelings. அவர் ஒவ்வொருவருடைய உணர்வுகளையும் ஒவ்வொருவருடைய குணங்களையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். That's why Bible says God is hearing what your enemies are talking. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு பேசுகிறதை அவர் காதுகள் கேட்கிறது. அவருடைய காதுகள் கேட்கிறது என்று. He will bless you according to what they spoke.
அவர்கள் உங்களுக்கு எதிராய் பேசுகிறது நிமித்தம் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். They asked, who made you ruler? அவர்கள் யார் உன்னை அதிகாரியாக ஏற்படுத்தினார் என்று கேட்டார்கள். They asked, who made you ruler? So God made him ruler. அவர்கள் உன்னை யார் அதிகாரியாக ஏற்படுத்தினார்னு கேட்டாங்க. எனவே தேவன் அவனை அதிகாரியாக ஏற்படுத்தினார். If they asked, are you a rich man? Then he will made him a rich man. அவர்கள் நீ ஒரு பணக்காரனா அப்படின்னு கேட்டிருந்தா தேவன் அவனை ஒரு பணக்காரனா ஏற்படுத்தி இருப்பார். If they asked, are you a holy man? He would have made him a saint. அவர்கள் அவனை நீ ஒரு பரிசுத்தவானா அப்படின்னு கேட்டிருந்தா தேவன் அவனை பரிசுத்தவானா மாத்தி இருந்திருப்பார். So according to the enemy's talking, enemy's question, enemy's degrading, God will lift you and me according to our enemy's ridiculing. எனவே எதிரிகளின் பேச்சு நிமித்தம், எதிரிகளின் கேள்வி நிமித்தம், எதிரிகள் உங்களை தாழ்த்துவதின் நிமித்தம் தேவன் உங்களை அதற்கு ஏற்றவாறு உயர்த்துகிறவராய் இருக்கிறார். The same Moses, அதே மோசே, he became the ruler of the people who rejected him. அவனை இகழ்ந்து அசட்டை பண்ணின அந்த ஜனங்களுக்கு அதிபதியாகவும் தலைவனாகவும் ஏற்படுத்தப்பட்டான். I just opened the gate imagination. என்னுடைய கற்பனை கதவுகளை நான் திறந்து விடுகிறேன். After he became the ruler, அவன் அதிபதி ஆனதுக்கு அப்புறம் he just separated the Red Sea அவன் செங்கடலை பிளந்தான். and he gave water from the rock. அவன் கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தான். People were drinking water ஜனங்கள் தண்ணீரை அருந்தினார்கள். and they were in line. அவர்கள் வரிசையாய் நின்று The தண்ணீர் next day குடித்தார்கள். people were in queue for bringing the case to Moses. அவர்கள் அடுத்த நாள் மோசேயின் இடத்திலே தங்களுடைய வழக்குகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள். A long queue were there. ரொம்ப நீண்ட வரிசை நின்று I கொண்டிருந்தது. think more than 500 to 1000 numbers are there out of 45 lakhs. 45 லட்சத்துல கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 1000 பேர் நின்றுப்பாங்க நான் நினைக்கிறேன். People are waiting for the ruler. ஓ, ஜனங்கள் அந்த அதிபதிக்காக காத்துக்கிட்டு I இருக்காங்க. believe those two persons would be on the row for waiting for his ruling. அந்த ரெண்டு பேர் பேசினா பாத்தீங்களா, அவனும் அந்த வரிசையில தான் நின்னுகிட்டு இருப்பான் நான் நம்புறேன். Hey, oh, are you standing here? Yeah. நீ இங்க தான் நிக்கிறியாப்பா? வா வா வா. Come on the line. வா வரிசையில வா, வரிசையில வா. Yes, yes. The same God made the same Moses as a ruler to the people who rejected him, but with the words, who made you ruler? உன்னை யார் அதிபதியா ஏற்படுத்தினேன்னு என்று சொன்ன சொன்ன அதே அந்த ஜனங்களுக்கு கூட்டத்திற்கு அதே மோசையை அதே தேவன் தலைவனாக ஏற்படுத்தினார். The rejected stone, தள்ளப்பட்ட கல், it only will become cornerstone. தள்ளப்பட்ட கல் தான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற முடியும். Hallelujah. 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 So don't be worried. எனவே கவலைப்படாதீர்கள். So God has chosen you. தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். You are created out of his extraordinary imagination. அவருடைய அளவு கடந்த ஒரு கற்பனையின் வெளிப்பாடாய் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are not created by extra clay because there was extra clay. மிஞ்சின களிமண் இருந்து அதன் மூலமாய் உருவாக்கப்பட்டவர்கள் நீங்கள் அல்ல. Yes, you are. Because he has extra imagination, he created you. அவருடைய கற்பனை திறனின் மிகுதியினாலே நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Yes, I am a precious creation. Come on, say. நான் ஒரு வெளியேறப்பட்ட சிருஷ்டி. God has many plans about me. தேவன் என்னை குறித்து अनेक திட்டங்களை வைத்திருக்கிறார். No one, nothing, no even a single plan to be fulfilled. ஒரு திட்டம் கூட நிறைவேறாமல் போகாது. You will not die without seeing every plan is being fulfilled. எல்லா திட்டமும் நிறைவேறாமல் நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். You will not die before seeing the plans fulfilled. திட்டங்கள் நிறைவேறுவதை காணும் அளவும் நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். Hallelujah.